முந்திய ஏற்பாட்டிலே எப்படி கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த கிறிஸ்துதான் இயேசு அல்லது இந்த இயேசு தான் கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் நிரூபித்து கொண்டு வருகிறார்கள். எல்லா இடங்களிலும் பாடுபடும் தாசனையும் மேசியாவையும், தாவீதினுடைய சிம்மாசனத்தில் வரக்கூடிய மேசியாவையும் ஒன்றுபடுத்தி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அநேகருக்கு புரியவில்லை. இயேசுவானவர் சொல்லி கொண்டே வந்தார். அவர் சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லார், நான் கிறிஸ்து தான் அப்படிங்கிறாரு, நான் தேவனுடைய குமாரன் தான் என்கிறாரு, நான் மனுஷ குமாரன் தான்ங்கிறாரு. இது எல்லாமே முந்தைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. இயேசுவானவர் நல்ல பைபிளை படிச்சிருந்தார், அதனால் அவர் இந்த பைபிளை கொட்டேஷன் பண்ணி தன்னை ஒரு கிறிஸ்துவ முன்னாடி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு. இவங்க என்ன அவரை பற்றி சொன்னாங்க, அவருக்கு எதுக்காக இந்த இவ்வளதையும் பேசிகிட்டு இருக்காரு, அவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டு என்ன, எந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்துக்கொண்டு இவர் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காரு. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களோடு கூட வேத சத்தியத்தை ஆராயும்படியாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு எப்படி இயேசுவானவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக முந்திய ஏற்பாட்டிலிருந்து தன்னை குறித்து எழுதியிருக்கிறவை யாவையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தாரோ, அதே போல் அவர்கள் குறிப்பாக நாம் பார்க்கிறோம், பேதுருவானவர் 5 இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். பின்பதாக ஸ்தேவான் 7வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் அவர் அறிவிக்கிறது இன்று நாம் பார்க்க போகிறோம். பேதுருவானவர் சொன்னது போலவே, ஸ்தேவான் சொன்னது போலவே பவுலடியாரும் 13வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இதை குறித்து விவரிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 25% அந்த நடவடிக்கைகளுடைய புத்தகத்தில் அவர்கள் சொன்ன சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவுக்கு இது மிகவும் முக்கியமாக காணப்பட்டது. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அப்போஸ்தல உபதேசம் என்று சொல்லும் பொழுது முந்திய ஏற்பாட்டிலே எப்படி கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த கிறிஸ்துதான் இயேசு அல்லது இந்த இயேசு தான் கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் நிரூபித்து கொண்டு வருகிறார்கள் எல்லா இடங்களிலும். பேதுருவானவர் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அந்த இயேசுவைன்னு சொல்லி நாம் பார்த்தோம். இந்த இயேசுவை தேவன் இரட்சகரும் ஆண்டவருமாய் உயர்த்தினார், இதை எல்லோரும் அறிந்திருக்க கடவர்கள் என்று சொல்லி 2வது அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். 3வது அதிகாரத்திலையும் அவர் சொல்லும் பொழுது இந்த இயேசுவினுடைய நாமத்தினாலே இவன் சுகமானான் என்று சொல்லி சுவிசேஷத்தை கொண்டு வர்றார். இந்த 2 பகுதியில் நாம் பார்த்து கொண்டோம். இப்படித்தான் அவர் இயேசுவானவர் அவர்களுக்கு முந்திய ஏற்பாட்டை தன்னை வைத்து, அதாவது தன்னை மையமாக வைத்து விளக்கி வியாக்கியானம் பண்ணியிருந்தார். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து எம்மாவு சீஷர்களுக்கும் 44வது வசனத்திலிருந்து அவர் 11 அப்போஸ்தலர்கள் மற்றும் அவர்களோடு கூட இருந்தவர்களுக்கும் அதை விளக்கி காட்டு கொண்டு இருக்கிறார். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனுடைய ஆகமங்களிலும் சங்கீத புத்தகத்திலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் நிறைவேற வேண்டியது, அதில் 3 வேண்டியதுன்னு சொல்கிறாரு. அதோடு கூட அவருடைய மனதை திறந்தார்னு சொல்லி எழுதப்பட்டது இன்னும் ரொம்ப விளக்கமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு இது வரைக்கும் புரியலை இல்லை, எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவது, சுவிசேஷம் என்றால் என்ன, அல்லது இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்த இயேசுவானவர் யார், இவர் நல்ல தீர்க்கதரிசி என்று நினைத்திருந்தோம், அல்லது நம்மை விடுதலை செய்கிறவர் என்று சொல்லி நினைத்திருந்தோம். ஆனால் அவர் இப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு மட்டுமல்ல, மரித்தது மட்டுமல்ல, அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், இப்பொழுது உயிரோடு எழுந்திருக்கிறார் என்றால் யார் என்று சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள். 40 நாள் அளவும் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 40 நாள் அளவும் அவர்களோடு கூட சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர் திரும்ப எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வருவதோடு தான் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி அவர்களுக்கு நிரூபித்து கொண்டே வருகிறார். ஏன்னா அந்த உயிரோடு இருப்பது என்பது அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் இனிமேல் வரக்கூடிய அவருடைய வருகையும் குறித்து கூறுகிறது. இதை தான் அப்போஸ்தலர்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராங்க. அவருடைய உயிர்த்தெழுதலை மிகவும் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் மேல் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆக இந்த அவருடைய சுவிசேஷமானது முந்திய ஏற்பாட்டில் எப்படி கர்த்தர் இந்த பாடுபடும் தாசனையும் மேசியாவையும், தாவீதினுடைய சிம்மாசனத்தில் வரக்கூடிய மேசியாவையும் ஒன்றுபடுத்தி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அநேகருக்கு புரியவில்லை. இயேசுவானவர் சொல்லி கொண்டே வந்தார். அநேகர் கேட்டவர்கள் நிறைய பேருக்கு புரியலை. அவர் சொல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லார், நான் கிறிஸ்து தான் அப்படிங்கிறாரு, நான் தேவனுடைய குமாரன் தான் என்கிறாரு, நான் மனுஷ குமாரன் தான்ங்கிறாரு. இது எல்லாமே முந்தைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது.
இதெல்லாம் தனக்காக. சில பேர் சொல்கிறாங்க இயேசுவானவர் நல்ல பைபிளை படிச்சிருந்தார், அதனால் அவர் இந்த பைபிளை கொட்டேஷன் பண்ணி தன்னை ஒரு கிறிஸ்துவ முன்னாடி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு. இயேசுவானவர் கிறிஸ்து கிடையாது, ஆனால் அவருக்கு பழைய ஏற்பாடு நிறைய ஞாபகம் இருந்தது. அதையெல்லாம் தனக்காக எடுத்துக்கொண்டு அவர் தன்னை கிறிஸ்துவாக காண்பித்தார். எப்படி இருக்குது? அப்படி குற்றச்சாட்டினாங்க. அப்படி இருக்குது, இன்னும் இருக்குது. அவர் கிறிஸ்து கிடையாது. அவர் பழைய ஏற்பாடெல்லாம் படித்து அதை தனக்கு எடுத்துக்கொண்டார். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சில குருக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, பைபிளை படிச்சுட்டு அந்த பைபிளில் உள்ள வசனத்தை தன்னுடைய வசனம் மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது எங்களுடைய வசனம் தான். நம்ம பைபிளில் சொன்னோன்னா பைபிள்லையும் இப்படி இருக்குதோ அவரும் இப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு கடைசியில் வசனங்கள் எல்லாம் பைபிளில் உள்ளதான். ஆனால் இயேசுவானவர் வசனங்களை எடுத்து கூறினதை மட்டும் நாம் வைத்து அல்ல, அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்றால், அவர் பாடுபட்டார் என்றால், இந்த அளவுக்கு ஒரு ஆள் காப்பி அடிக்க முடியுமான்னு தான் நிச்சயம் அறியும். பாடுபடும் தாசனுடைய பாடல்களை பார்க்கும் பொழுது அவர் இயேசுவானவர் காப்பி அடிச்சிருந்தான்னா உபதேசங்களை காப்பி அடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மரணத்தை குறித்து காப்பி அடிச்சிருக்க முடியாது. அவருடைய நிச்சயம் என்ன? நான் உயிரோடு எழும்புவேன் என்பது நிச்சயம் இருந்தது. ஏன்னா அதுவும் கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. உயிரோடு எழுந்தார், இதையும் காப்பி அடிச்சிருக்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது வசனங்களையும் அல்லது வாக்குத்தத்தங்களையும் காப்பி அடிச்சிருக்கலாம், ஆனால் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை நிச்சயமாக காப்பி அடிச்சிருக்க முடியாது. மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், அவர் மரணித்தார், பாடுபட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். இதை காப்பி அடிக்க முடியாது. காப்பி அடிக்கிறதுக்காக ஒரு ஆள் மறிக்கிற அளவுக்கு போக முடியாது. அதாவது தான் நம்புறதை நம்பலாம். இப்போவும் சில பேர் சொல்கிறாங்க, நான் மறிப்பேன், மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி என்னை அடக்கம் பண்ணாமல் வச்சிருங்கன்னு சொன்னாங்க. 4 நாளில் நாரி போயிடுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் மறிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவானவர் ஒவ்வொரு முறையும் முந்தைய ஏற்பாட்டிலிருந்து தான் கிறிஸ்து என்பதை நிரூபித்து கொண்டு வருகிறார். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு அருமையான ஒரு பகுதி ஸ்தேவானுடைய சுவிசேஷத்தை பார்க்க போகிறோம். அதோடு கூட நேரம் இருக்கும் என்றால், இன்னும் சீக்கிரமாக போகும் என்றால், ஒருவேளை இதில் முடியலைன்னா அடுத்த ப்ரோக்ராம்லையாவது பவுலடியாருடைய சுவிசேஷ அறிவிப்பை பார்க்க போகிறோம். 7வது அதிகாரம். இந்த சேவான் யார்? பந்தி விசாரணைக்காரர். ஆமாம், ஓகே. அவரை ஒரு 7 பேரில் ஒருவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவர். வாசிங்களேன், அவரை பற்றி எழுதியிருக்கிறதுல 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது இல்லையா? 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிங்க. இன்றைக்கி நம்மளோடு கூட டயனா ஜோயல் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அநேக நாட்களாக வர வேண்டும் என்று இன்று வந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், யாராவது வாசிங்களேன். சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமாம், நாங்களோ ஜபம் பண்ணுகிறதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இருப்போம். நாங்கள் பந்தி விசாரணை வர்றது சரியில்லை அப்படின்னு சொல்ல உடனே இந்த யோசனை எல்லா சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மெனோவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கை வைத்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப அருமையாக இருக்குது இல்லை? தேவ வசனம் விருத்தி அடைந்து பெருகியதை நாம் பார்க்கிறோம். ஜீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஒரு சரியான ஒரு லீடர்ஷிப்பை கொண்டு வர ஆரம்பித்தோடனே வேத வசனம் அதிகமாக பெறுகிறத நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்பொழுது ஊழியத்தை, அதாவது வேத வசனத்தை போதிக்கக்கூடியவர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் இருந்தவங்கலாம் யாருன்னா மீன்பிடிக்காரர்கள், சாதாரணமானவர்கள், ஏழைகள், இந்த மாதிரி தான் நிறைய கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சொசைட்டிலே கொஞ்சம் படித்தவங்க, அடுத்ததுக்கு அந்த மார்க்கத்தில் முன்பதாகவே நன்ற புலமை பெற்றவர்கள், இவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த முன்னாடியே ஒரு 2-3 பிரசங்கம் பண்ணிட்டார். இதில் இந்த 6வது அதிகாரம் வரும்பொழுதே பேதுருவானவர் 4 பிரசங்கம் பண்ணிட்டார். 2வது அதிகாரத்தில், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணிட்டார். அதனால் இதுக்கு மேலே அவங்களாம் இருக்க முடியாது. இதுக்கு 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணுவதை பார்த்து அவர்கள் காண்டாகி, அதாவது சினம் கொண்டு, அதாவது சுவிசேஷத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. எப்படி இயேசுவானவர் உயிர்த்தெழுதார்? இப்போ இவங்க இது நல்ல ஆசாரியர்கள், அவர்கள் வேத சத்தியத்தை அறிந்தவர்கள் வருகிறாங்க. சரி, லிபர்த்தினான் என்ற ஒரு ஆலயத்தை சேர்ந்தவர்
சிரானே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியாவிலிருந்தும் சிசிலியா நாட்டிலிருந்தும் ஆசியா தேசத்திலே அநேகர் வந்திருக்கிறார்கள். இந்த லிபர்டினான் என்று சொல்லக்கூடிய இந்த சினகாக் ஒரு கிரீக், அதாவது ஹெலனிஸ்டிக் ஜூயிஷ் சினகாக். இங்கே வந்து எபிரேய பாஷையிலோ அல்லது வந்து அராமிக் பாஷையிலையோ அல்ல, அவர்கள் கிரேக்க பாஷையில் தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த எடுத்து இருக்கிற இந்த 7 பேருமே கிரேக்க கலாச்சாரத்திலேருந்து வந்தவர்கள். அதாவது கிரேக்க கலாச்சாரம், ஒருத்தர் வந்து கடைசியாக இப்போ சொல்ல போனோம்னா யூத மார்க்கத்தில் அமைந்தவர், அது வந்து ப்ராஸ்லைட்ஸ். அவர் வந்து கிரேக்கரே இருந்து அவர் இப்பொழுது யூதராக விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறார். மற்றவங்க எல்லாருடைய பெயர்களும் பார்த்தோம்னா எல்லாருமே யாருன்னா ஹெலனிஸ்டிக். அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா கிரேக்க கலாச்சாரத்திலே பிறந்து வளர்ந்த யூதர்கள். இப்போ இவங்களுக்கு முழுசாக தெரிகிறது வந்து கிரேக்க மொழி தான். இதில் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுறாரு லூக்கா. என்ன சொல்கிறாரு, எப்படி சுவிசேஷம் பரவணுன்னு சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல யூதர்கள் இருந்தாங்க, இப்போ அப்படி மூவ் ஆகுது இந்த சுவிசேஷம். இப்போ யூதர்களும் கிரேக்க கலாச்சாரமும் நிறைந்தவர்கள் வருகிறார்கள். இதற்கு பின்பதாக முழுவதுமாக கிரேக்கர் இடத்துல போகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்பொழுது 7வது அதிகாரத்திலிருந்து இதை நீங்கள் நம்ம நல்லா கூர்மையாக வாசித்தோம்னா இவர் வந்து ஒரு பங்காக அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. ஸ்தேவானானவர் அவருடைய இதை பார்த்தோம்னா ஒரு 5 மூமெண்ட் அப்படியே இருக்குது. ஒரு 5 விதமான ஒரு கட்டங்களுக்குள்ளே பேசிட்டு வர்றாரு. இதை எங்கே தான் பார்க்க முடியுதா, எத்தனாவது வருஷத்துலேருந்து எத்தனாவது வருஷம் வரைக்கும் எந்த கட்டத்தை குறித்து பேசுகிறாரு, அதற்கு அடுத்ததாக எதுக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது பார்க்க முடியுதா உங்களால்? 5 there are 5 மூமெண்ட்ஸ். ஒரு 5 முறை 5, அதாவது முந்தைய ஏற்பாடு முழுவதையும், அதாவது இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு 5 பிரிவுகளாக பிரித்து பேசி கொண்டிருக்கிறார். ஏதாவது உங்களுக்கு பார்க்க முடியுதா? எந்த வசனத்திலேருந்து? 2வது வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். 2வது வசனத்திலேருந்து எது வரைக்கும் போகிறாரு? ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை கொண்டு வர்றாரு. ஆபிரகாம், யாக்கோபு வர்றாரு, யோசேப்பு வர்றாரு. சொல்லுங்க, அழைப்பு, வாக்கு தத்தம் இதெல்லாம் கொண்டு வர்றாரு அதில். ரைட்டு. அதுக்கு அடுத்ததாக 12 கோத்திரங்களையும் கொண்டு வர்றாரா? நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுத்ததாக யோசேப்பு கொண்டு வர்றாரா? எது வரைக்கும் போகுது? யோசேப்புக்கு 9வது இது வரைக்கும் போகுது. அதாவது எகிப்துக்கு கொண்டு போகப்படுதல், விற்கப்படுதல், இது வரைக்கும் கொண்டு போகிறாரு இல்லையா? அதுக்கு அடுத்தது என்ன செய்கிறாரு? யோசேப்பிலிருந்து மோசே வரைக்கும் கொண்டு போகிறாரு. அது வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2வது வசனத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும் இந்த முதல் ஒரு படி, அதாவது முதல் கட்டம் முற்பிதாக்களை பற்றி பேசிட்டு வர்றாரு. ரைட். ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு அப்படி வர்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு 12 கோத்திரங்கள். ஆமாம். அதுக்கு அடுத்ததாக யோசேப்பு முதல் மோசே வர்றாரு. ஆமாம். இதில் தான் அவர் சொல்கிறார் 75 பேர் போனாங்க அப்படிங்கிறாரு இல்லை நம்பர். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தில் என்ன செஞ்சாங்க, அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறாரு. பின்பதாக 40 வருஷங்களை குறித்து சொல்கிறாரு. 40 வருஷம். ஆமாம், சீனாய் மலை வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறது சொல்கிறாரு. வேற என்ன சொல்லிட்டு வர்றாரு? என்னது அப்படி நிறுத்திட்டீங்க? வேற என்ன கொண்டுறாரு? எது வரைக்கும் வருது? மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணதையும் கொண்டு வர்றாரு. 17 முதல் 43 வசனங்கள் இது முழுவதுமாக மோசேக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினதையும் கொண்டு வர்றாரு. அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த புத்தகங்கள்லாம் இதில் சொல்லிட்டாரு. அதாவது முந்தைய ஆதியாகமம் முழுசாக முடிச்சிட்டாரு, யாத்திராகமம் முடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது லேவியராகமம் கொண்டு வந்திருக்காரு. ஆமாம். என்னாகமம் 70 பேர் நம்பர் இருக்குது. உபாகமும் கொண்டு வந்துட்டாரு. இனிமேல் அவங்க வந்து எங்கே போகணும்? யோசுவாவுடைய இதுக்கு. ஆமாம், அது இருக்குதா எங்க? அதுக்கு அடுத்த கட்டம் தான் மோசே முதல் தாவீது வரைக்கும் கொண்டு போகிறாரு. இது எந்தெந்த வசனங்கள்லாம் வருது? 44 ஆரம்பிக்கும். 44 45 46 47 வசனங்கள். என்ன அது இப்படி மாதிரி முழிக்கிறீங்க? சரியாக தானே சொல்கிறோம்? கரெக்டாக தான் இருக்கு. ஆமாம். 45 மேலும் யோசுவாவுடனே கூட அப்படின்னு யோசுவாவிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக தாவீதை குறித்து சொல்கிறார். தாவீதின் வழியாக மீட்பு. சாலமோனை குறித்து சொல்கிறாரு. வேற யாரை குறித்து சொல்கிறாரு? தேவாலயத்தை தீர்க்கதரிசிகள், அதுலேயும் வடக்கில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி. சாலமோன் வந்து 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை சொல்கிறாரு. 2 தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்கிறாரு. வடக்கில் உள்ள தீர்க்கதரிசி ஆமோஸை குறித்து பேசுகிறாரு.
அதை தெற்கில் உள்ள தீர்க்கதரிசி ஏசாவை குறித்து பேசுகிறாரு. எந்த இடத்துலையும் விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெசிமென் எடுத்துட்டார். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார், இஸ்ரவேலர்கள் தீர்க்கதரிசிகளை உதாசீனம் செய்தார்கள் சொல்லி கடைசியில் முடிக்கிறார். நீங்கள் யாரை நீங்கள் கொலை பண்ணலை அப்படிங்கிறாரு. இதில் என்ன கேள்வின்னா, இவங்க என்ன அவரை பற்றி சொன்னாங்க, அவருக்கு எதுக்காக இந்த இவ்வளதையும் பேசிகிட்டு இருக்காரு, அவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டு என்ன, எந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்துக்கொண்டு இவர் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காரு.